பொட்டிக் பிசினஸ் பண்ணும்போது கஸ்டமர்ஸ் வந்து எம்ப்ராய்டரி பண்றதுக்கு எடுத்துட்டு வருவாங்க. நான் அப்ப அவங்களுக்கு ஆப்ஷன் குடுப்பேன். ஹேண்ட் எம்ப்ராய்டரி வேணுமா? மெஷின் எம்ப்ராய்டரி வேணுமான்னு. அப்ப அவங்க எங்ககிட்ட கேட்பாங்க, "ஹேண்ட் எம்ப்ராய்டரினா என்ன? மெஷின் எம்ப்ராய்டரினா என்ன மேடம்?" அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மெஷின் எம்ப்ராய்டரி அப்படிங்கிறது என்னன்னா, மெஷின்ல த்ரெட் போட்டு ஃபுல்லா மெஷின்லயே பண்ணுவாங்க. அதாவது சூயிங் மெஷின்ல எப்படி நம்ம த்ரெட் போட்டு தைக்கிறோமோ, அதே மாரி எம்ப்ராய்டரி மெஷின் இருக்கும். அதுல த்ரெட் யூஸ் பண்ணி ஃபுல்லா எம்ப்ராய்டரி பண்றது. ஸோ ஒன்லி த்ரெட் தான் இருக்கும் மெஷின் எம்ப்ராய்டரில பார்த்தீங்கன்னா. வேறஸ் ஹேண்ட் எம்ப்ராய்டரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கட்டில் இருக்கும் இல்லையா? அதுல டைட் பண்ணி இந்த கோரா, ஜர்தோசி, ஸ்டோன்ஸ் ஸோ நெறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு அதுல. த்ரெட்டும் இருக்கும் அதுல. உங்களுக்கு வெறும் த்ரெட் வேணா கூட அதுல பண்ணி தருவாங்க. ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம வந்து மெஷின் எம்ப்ராய்டரில யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஹேண்ட்ல தான் பண்ண முடியும். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் ஹேண்டுக்கும் மெஷினுக்கும். பட் 2 எம்ப்ராய்டரியுமே அழகா இருக்கும். நெறைய பேர் குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்ணும்போது சம்டைம்ஸ் எங்களுக்கு த்ரெட் மட்டும் போற குழந்தைங்களுக்கு அந்த ட்ரெஸ்ல குத்துவாங்க. ஸோ வி கோ ஃபார் மெஷின் எம்ப்ராய்டரி. 2 எம்ப்ராய்டரியுமே நான் பிரைடலுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி நீங்க எந்த எம்ப்ராய்டரி வேணா சூஸ் பண்ணிக்கலாம். 2மே பியூட்டிஃபுல்லா இருக்கும்.